ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஏசாயா 1:3. அன்புக்குரியவர்களே, மிருக ஜீவன்களுக்கு தன்னை வளர்த்த எஜமான்கள் மீது பாசம் உண்டு. ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்காக தம் சொந்த குமாரனை ஜீவ பலியாக கொடுத்து நம்மை ரட்சித்த தேவன் மீது நாம் எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறோம், நேசம் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் அநேகரிடத்தில் கர்த்தரை குறித்த பயம் இல்லை, பக்தி இல்லை, அவர் மேல் நேசமோ பாசமோ இல்லை. ஆலயத்துக்கு போய் வந்தால் மட்டும் போதும், அதுவே பெரிய காரியம் என நினைக்கிறவர்களும் உண்டு. அன்புக்குரியவர்களே, சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த பயத்தையும் அன்பையும் சொல்லித்தர வேண்டும். வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ கற்றுக் கொடுக்காவிட்டால் பிள்ளைகள் அறியாமலே வளர்ந்து விடுவார்கள். பெரியவர்கள் ஆகும் போதும் அறியவே மாட்டார்கள். அநேக கிறிஸ்தவ வீடுகளில் இதுதான் நடக்கிறது. முதலாவது, பெற்றவர்கள் வேதம் வாசித்து ஜெபிக்க பழக வேண்டும். அதை காண்கிற பிள்ளைகளும் அதை செய்ய தொடங்குவார்கள். நம்மை உண்டாக்கின தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அதைவிட பரிதாபம் ஒன்றும் இல்லை. புறமதத்தினர் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு கூட்டமாக அவர்கள் வேதத்தை சொல்லி ஊரை சுற்றி வருவார்கள். அவர்களுக்கு இருக்கும் வைராக்கியம் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். நமக்கும் நமது பிள்ளைகளுக்கு அந்த வைராக்கியம் இல்லை என்றால் கர்த்தரை நேசிக்கும் இருதயம் ஒவ்வொருவருக்கும் எப்போது வரும்? நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நீர் எதிர்பார்க்கும் வண்ணம் நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. ஐயா, உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். எங்களை மன்னித்தரலும். எங்கள் எஜமானாகிய உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி உமக்கு பயப்படும் பயத்தையும் நேசத்தையும் உணர்வையும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க எங்களை ஏவியறலும். உலகில் எல்லா காரியங்களை விடவும் மற்றவர்களை விடவும் உம்மை நேசிக்க உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூச்சியும் துருவும் பாதிக்காத பரலோகத்தில் எங்கள் செல்வங்களை சேமிப்பதில் அக்கறையோடு செயல்பட உதவிட ஜெபிக்கிறோம். அப்பா, எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அதிகமாக எங்கள் கரங்களை திறக்கும் மனதை எங்களுக்கு தந்தள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் சமாதானம் நிறைவாய் பெருகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய அரசு அண்டை நாடுகளில் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளவும், மருந்து தர பரிசோதனையில் தரமில்லாத மருந்துகள் தடை செய்யப்படவும், இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நிறுத்தம் ஏற்படவும், உலகம் எங்கும் பயங்கரவாதிகள் இல்லாத நிலை ஏற்படவும், ஐரோப்பிய மக்களுக்கு தரமான உணவுப் பொருட்கள் கிடைக்கவும், கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் சிறுபான்மை மக்களின் நலன் பாதுகாக்கப்படும் என அறிவிக்கும்படியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.